மேஷராசிக்காரங்க இப்போ இருக்கக்கூடிய மனநிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பழி பாவத்துக்கு பயந்தே தான் யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, இரவு மேலே பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையில் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு விதமான பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு நேரம் போல் உங்களுக்குங்கிறது இந்த நேரம் இல்லை. ஒரு நேரம் நல்லபடியாக இருந்தால் அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ஏழரை சனி காலத்தில் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறதால சனி பகவான் ஒரு பக்கம் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவாரோங்கிற ஒரு பயம் வேறு. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்கிறது தான் சனி பகவானுடைய பார்வைங்கிறது அமைய போகுது. இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தாலே போதுங்க. எவ்வளவுதான் கோடி ரூபாய் கொட்டி தரதா இருந்தாலும் சரிங்க, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் போதும், உழைப்பை சிறப்பாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதுங்க, இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. காலச்சக்கரத்தில் முதல் ராசியாக வரக்கூடிய இந்த மேஷராசி இனி எடுக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா? குடும்ப வாழ்க்கை, தொழில்நிலை, தொழில் வியாபாரம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுது, அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மேசராசிக்காரங்க பெரும்பாலுமே ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வரக்கூடியது இதுதான். செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி இதுதான். போராட்டமான குணத்துக்கு சொந்தக்காரங்க. எது வந்தாலும் வரது வரட்டும் பார்த்துக்கலான்னு துணிச்சலாக கிளம்புறக்கூடியவங்க இவங்க தான். இந்த ஆட்டோட சின்னங்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளம். ஆடு பார்த்தீங்கன்னா நஞ்சிலே 4 வாய் வச்சு பார்த்துரும், அப்படி தாங்க இந்த ராசிக்காரங்க. எதுவாக இருந்தாலும் சரிங்க, துணிச்சலோட கிளம்புறங்கிறவங்க, அமைதியானவங்களும் கூட. மனிதநேயம் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு. மற்றவங்க கிட்ட இருந்து உதவி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருப்பாங்க. இறக்கம் அதிகம், மனிதநேயம் அதிகம்னு சொல்லலாங்க. ஒரு தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஒரு பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமிக்க மாட்டாங்க, முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை பட்டுன்னு செஞ்சுருவாங்க. இதுதான் இந்த ராசிக்காரங்களுக்கு பலமும் கூட பலவீனமும் கூட. இப்படிப்பட்டவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி மேஷராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு செலவு தவிர்க்க முடியாதுங்க. ஏற்கனவே கையில் ஒரு பக்கம் வருமானம் இருந்துட்டா அது எப்படி தான் கரைஞ்சி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வேறு வகையில் செலவுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நேரம் சின்ன சின்ன உடல் உபாதை இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். நெருங்கின உறவுக்கார வகையில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் சண்டைக்கு வரதுக்குன்னே காத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அவங்ககிட்டருந்து தள்ளி இருக்க பாருங்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம், அதை நீங்கள் கேட்குறதோடு இருந்துக்கங்க. அதை குடும்ப வாழ்க்கையில் செயல்படுத்துறது வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனசு விட்டு பேசிக்கிறது நல்லது. பழைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்கிறது வேண்டாம். அதே மாதிரி தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் தடங்கள் உண்டு. தடங்களுக்கு பின்னாடி தான் நல்லபடியாக நடக்கும். வம்பு வழக்கு மாதிரியான விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக தாங்க இருக்கும். அதனால் நீங்களாவே எந்த ஒரு முயற்சி இந்த நேரம் செய்ய வேண்டாம். இந்த பஞ்சாயத்து மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் வேண்டாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டிங்கன்னா இந்த நேரம் வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்க, இந்த வேலை பிடிக்காமல் வேறு வேலைக்கு போகலாமா நினைக்கக்கூடியவங்க எல்லாமே முயற்சி செய்யலாம். அது ஒன்றும் தப்பில்லை. இந்த நேரம் அது சாதகமான பலனை தான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குங்க. என்ன ஒன்று வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தோட பாராட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் சந்தையில் எது நிலவரங்கிறத தெரிஞ்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பொருளை கொள்முதல் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல விலை கிடைக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறீங்க, புதுசாக ஒரு தொழில் வியாபாரம் நடத்துறதுக்கு, ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கு, ஒரு விற்பனை கடை திறக்கிறதுக்கு இந்த காலம் சாதகமானு பார்த்தீங்கன்னா சாதகம் தான். ஆனால் அதிக முதலீட்டில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் மட்டும், ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும் எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. பாடத்தில் மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு தீவிரமாக நீங்கள் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஏன்னா நினைவாற்றல் திறமை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த கிரகிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதனால் படிப்படியான முன்னேற்றம் உண்டு. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஒவ்வொன்றிலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவங்க, வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாராளமாக நீங்கள் இதை சுப செலவாக செஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த எதிர்மறை சிந்தனை முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் இருந்து நீக்கணும். இந்த நேரம் எதிர்மறை சிந்தனை வளர்க்க பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய நேரம்.
பொன்னான காலமாக மாற்றுறதும் மாற்றாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். அதனால் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்புங்க. பணம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த சொந்த பந்த வகையில் பகையோடு இருந்தாங்களே, அந்த பகை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை செஞ்சாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குத்தம் சொல்லக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அது எல்லாமே விட்டு தள்ளுங்க. இந்த நேரம் நெருங்கின உறவு வகையில் ஏற்பட்டிருந்த பகை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப தேவை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அவங்களுக்கு உண்டான அவங்க தேவை என்னங்கிறத நிறைவேற்றுறதால குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்புதாங்க. அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மனசில் எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு பேச்சில் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறீங்க, கொஞ்சம் வேகமாகவும் பேசுகிறீங்க. இந்த நேரம் எல்லாரையும் நீங்கள் நேசிக்கிறது வேணுங்க, எல்லாருடைய ஆதரவும் ஒரு பக்கம் வேணும் தான். அதனால் எச்சரிக்கையாக இருங்க பேச்சுவார்த்தையில். வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதனால் யோசிக்கிற நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் திட்டங்கள் சரியாக வைக்க பாருங்கள். பண தேவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால் சேமிப்பு ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிள்ளைகள் விஷயத்தில் நிதானமாக கடைபிடிக்க பாருங்கள். பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கவனம் செலுத்துறது நல்லது தான். அதே மாதிரி இந்த நேரம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. பிள்ளைகள்கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, பண்பா 4 வார்த்தை சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஆனால் அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள்கிட்ட பொறுத்த வரைக்குமே பக்குவமாக நடந்துக்கிறது, பக்குவமாக பேசிட்டு வர்றது இந்த நேரம் நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரே சீராக இருக்கும், நல்ல மாற்றம் தான். எந்த வேலையாக இருந்தாலும் அதை அடுத்த நாள் தள்ளி போடுறதை விட அப்போதைக்கு செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க வேலை செய்கிற இடத்துல. அதே மாதிரி இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமையோட பார்வைங்கிறது உங்கள் மேலே இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். ஆதரவு என்னவோ உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தசாபத்தி சிறப்பாக இருந்துட்டா கட்சியில் பெரிய பொறுப்பு பதவி எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட, நீங்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நெருங்கி பழகிட்டு வர்றது இந்த நேரம் அவசியங்க. அவங்களுடைய நிறை குறைகள் எல்லாமே கேட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நிறைய வாய்ப்பு வரும், நிறைய வாய்ப்பு கை கொடுக்க காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. குருவோட பார்வை இருக்கிறதால, சுக்கிரனும் பலம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். புகழ் எல்லாமே ஓங்கி வரும். ஒரு சின்ன முதலீடு செஞ்சிங்கன்னா கூட நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி நீங்கள் நண்பர்கள் வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே புதுசாக வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அயராத உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நுணுக்கம் என்ன, தொழில் நுணுக்கம் என்னங்கிறது கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தாங்க. ஒரு பெரிய மனிதர்களோட, பிரபலங்களோட எல்லாமே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காலகட்டம் எப்படி இருக்குன்னா, தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத கற்பனை நீங்கள் இந்த நேரம் விடுறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் இந்த நேரம் செலவு உண்டு. அதனால் குடும்ப செலவுகளை பொறுத்த வரைக்குமே சரியாக முறைப்படுத்த பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உடம்புல கொஞ்சம் இந்த நேரம் தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா குடும்ப கவலை நினச்சி அதிகமாக நீங்கள் உடம்பை பார்த்துக்கிறதில்ல. அதுலேயுமே வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இன்னுமே நிலைமைங்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்குது. வேலை சும்மா கொஞ்சம் சக்திக்கு மீறதான் இருக்குது. அதனால் நேரத்தை சரியாக நீங்கள் திட்டமிட பாருங்கள். உடம்பையும் பார்த்துக்கணும், மனசையும் பார்த்துக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் வரன் அமையிறது தாமதம் தான். அதனால் நல்ல வரனாக தேர்ந்தெடுக்க பாருங்கள், பொறுமையாக இருங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கிறதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றுங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. கண்டிப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுலையுமே கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் மேஷராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையானா பசுக்களுக்கு இல்லைன்னா ஏழைகளுக்கு உணவு அன்னதானமாக கொடுக்க பாருங்கள். முடிஞ்சவங்க இந்த வஸ்திர தானம் கொடுக்கறது நல்லது தான். இது எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலையில் மாலையில் 2 நேரமும் நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. தொழில், வேலை, இந்த உத்தியோகம் எல்லாமே நல்லா நடக்கும். சேமிப்பு அதிகப்படுத்தணும். உங்கள் உழைப்பை நீங்கள் நம்பணும். உங்கள் உழைப்பை முழுசாக நம்பினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்குங்க, ஆனால் அது எல்லாமே தாண்டி உங்கள் தன்னம்பிக்கையால் வெற்றி பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடமையில் கண்ணாக இருக்கணும் இந்த நேரம். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் வைத்திய செலவு உண்டு. உடம்பை கொஞ்சம் நேரம் பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த விரக்தியான மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது.
தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குதுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. உறவுகள் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நிறைய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும். லாபம் வரக்கூடிய வாய்ப்பு தான். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களோட இந்த நேரம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கணும்னா முருகப்பெருமான் வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.